ஹாய் வணக்கம். இட்லி தோசை சாதத்துக்கு இந்த வாழைப்பூ துவையல் நல்லா இருக்குங்க. அதுக்கு நான் ஒரு 7 8 வாழைப்பூ எடுத்துட்டு அதில் உள்ள நரம்பை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அது செவந்து வரையில் அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு போட்டுக்கோங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் இதில் 3 மிளகா போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஒரு 7 8 பூண்டு, அதுக்கப்புறம் 7 8 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை போட்டு இதில் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சின்ன சில்லளவு தேங்காயும் ஒரு 2 சின்ன துண்டளவு இஞ்சியும் போட்டு ஆறுனதுக்கப்புறம் இதில் மிக்சர் ஜாரில் போடும்போது 2 கொட்டை அளவு புளியும் உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நல்லெண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டி இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சாதத்தோடு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.